தாவேக்காவுக்குன்னு அறியப்பட்ட முகங்கள் 10 யாராவது சொல்லுங்க. விஜய், அது ஒரிஜினா, சிடிஆர், நிர்மல், சாரி சிடிஆர், புசி ஆனந்த், ஐஆர்எஸ், அப்புறம் செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் டென்டல் டாக்டரு, அப்புறம் நம்ம பர்வேஸு, வேறு யாரோ ஒரு 2-3 பேர் சேர்த்துக்கலாம். யாரோ ஒரு ஈஸியாக சரவணன், இப்படி அவ்வளோதான். சரி, இப்போ இந்த 10 பேர் சொன்னேன். ஐயா, இந்த 10 பேரை நீங்கள் இந்த 10 பேர் தான் தெரிந்த முகங்கள்ங்கிறீங்க இல்லை? மித்தவங்களாம் யாருமே தெரியல. அப்புறம் எப்படி இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்றீங்க? இந்த 10 பேரை தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 10 பேரும் எந்த தொகுதியில் அவங்களுக்கு மக்களை தெரியும்னு கேட்கணும். இந்த 10 பேரை எனக்கு தெரியும், இந்த மக்களுக்கு தெரியுமா? இந்த 10 பேரும் மக்களுக்கு தெரியுமா? விஜய் தெரியும், ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உண்மையை பேசுகிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜய் தெரியும். புசி ஆனந்துன்ற ஒரு கேரக்டர் உசிலம்பட்டிக்குள்ளே நடந்து போனாருன்னா தெரியுமா? வேலை போட வந்துட்டியான் டிடிஆர், உனக்கு என்ன வேலை எங்கள் ஊருக்குள்ளே டிடிஆருக்கு அப்படின்வாங்க. டிடிஆர் நீ என்ன பண்றேன்னுவாங்க. இல்லை, அவருக்கு தெரியும். இப்போ எல்லாம் ஃபெமிலியர் ஆயிட்டார். ஃபெமிலியர் ஆயிட்டார். எல்லாருக்கும் பரிச்சயம் ஆயிடுச்சு. ஆமா, அப்ப இப்படி ஆளுங்க முறைச்ச மாதிரியே வருவாரு, முறைச்சுக்கிட்டே இருப்பாரு. அண்ணன் கோவக்காரர் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வருவார். ஆனா ரொம்ப விழுந்து விழுந்து வேலை செய்யணும், விழுந்து விழுந்து வேலை செய்யணும். ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்கான்ல, இந்நேரம் ஒவ்வொரு தொகுதியில இறங்கியிருப்பான். ஒரு பையன் ட்ரோன் கேமராலாம் வச்சு போனது தேர்தலில் நின்னான்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியை பற்றிய அனாலிசிஸ் பயங்கரமாக பண்ணான். அவன் தொகுதிக்கு தேவை என்ன, அடிப்படை பிரச்சனைகள் என்ன, எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, எத்தனை புது ஓட்டு, எத்தனை பழைய ஓட்டு, எத்தனை டெத்து, எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டான். எங்கெங்கெல்லாம் பூத்து வரும், பூத்துக்கு யார் பேரை உட்கார வைக்கணும்னு எல்லாரையும் கேதர் பண்ணிட்டான், உட்கார வச்சு பண்ணுறான். இப்போ இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏரியாவுக்கு ஒரு கட்சி செய்யலாம், ஏரியாவுக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ், அவ்வளோதான் தம்பி. நாம் விருகம்பாக்கத்தில் நம்ம வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறாருப்பா. விருகம்பாக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாரும் காலைல 8 மணிக்கெலாம் கிளம்பி நீங்கள் வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண வாங்கப்பா அப்படின்னா, காலைல கேட்டை திறந்து இப்படி ஒருத்தன் துண்டை போட்டு கேட்டை திறப்பான். எதிர் வீட்டிலேருந்து அதே மாதிரி துண்டை போட்டு திறப்பான். நீ டிவிக்கேவா, நீ டிவிக்கேவா, வா போகலாம் அப்படின்னு 2 பேர் போக முடியும். ஏய் எங்கடா போகிற? ஆமாம் இந்தா வந்துடுறேம்மா, 10 நிமிஷத்தில் வரணும். சரிம்மா அப்படின்னு தெருமுனை போனோன்னு திரும்ப வந்துடுவாங்க உள்ள. ஆனால் அது அப்படிலாம் நீங்கள் சொல்லாங்க. நடக்கும் அதே நல்லபடியாக நடக்கும். அந்த பர்சன்டேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி 5ங்கிறது நீங்கள் சாட் ஜிபிடி, ஒருவேளை அதை ஜெமினியில் கேட்டால் எவ்வளோ தெரியும்? ஜெமினியில் கேட்டால் ஒரு 6 பிச்சை போடுறப்போ 2 வருஷம் சேர்த்தோம், எக்ஸ்ட்ரா தரும். 2 ஸோ அவர் 2 எக்ஸ்ட்ரா தரது ஒரு 8 மேக்ஸிமம் 8 அப்படின்னு வச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 8 வச்சுக்கலாம். ஆனால் என்னுடைய கணிப்பில் ஒரு 21% அப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருக்கு. 29 ஆட்சியவே பிடிச்சிடலாம், தொங்கு சபை வந்துடும். தொங்கு சபையா? 21 வாய்ப்பே இல்லை. 20 நான் எந்திரிச்சு ஓடிடுவேன்.